கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புனித வெள்ளி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எல்லாரும் எழும்பி நின்று யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 19:5 வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இயேசு முள்முடியும் சிவப்பங்கையும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றார். இதோ இந்த மனுஷன். கண்களை மூடுவோம். இந்த நாளை நினைத்து கல்வாரிக்கு முன்பாக வந்து நிற்போம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் நம்முடைய இரட்சகரை நோக்கி பார்க்கட்டும். அவரை நோக்கி பாருங்க. வடிகிற ரத்தம், ஒரு அனுபவிக்கிற வேதனை, அவர் மேல் துப்பப்பட்ட காரி துப்பப்பட்டது, அவர் மேல் கொட்டப்பட்ட நிந்தனை, இவ்வளவும் எதிர்க்க முடியாம அவர் சகிக்கலைங்க. உங்க முகத்தை என் முகத்தை பார்த்ததுனால் அதை சகித்து கொண்டு இருந்தா. உன்னை புரிந்து கொள்ளுங்க, அவர் நமக்காய் பட்டதை விட அவருக்காய் நாம் படுகிறது மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற வேதனையாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த சிலுவைக்கு முன்பாக வரும்பொழுது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, அப்பா எனக்காக நீங்கள் பட்டதை விட உங்களுக்காக நாம் படுறது மிக 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 குறைவு தான்ப்பா. எனக்காக அவ்வளோ காரியத்தை நீங்கள் சகிச்சேங்க. வைத்திறந்து எல்லாரும் முன்னால் இருக்கிறவங்களிருந்து கடைசி வரைக்கு அந்த கல்வாரி அன்புக்கு, சிலுவையின் அன்புக்கு பரிகாரமாய் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்னே ஒன்று மட்டும், ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி இரட்சகரை தொழுது கொள்கிறேன். எத்தனை பேர் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? கவனியம். இந்த சிலுவை தியானத்தில் சிலுவையில் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அறிமுகம், சிலுவையை குறித்த தியானங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். பல கோணங்களில் அதை நம்ம தியானிக்கலாம். அதில் ஏராளமான சத்தியம் உண்டு. ஒவ்வொரு விசுவாசியும், ஒரு ஊழியன், ஒரு திருச்சபை இந்த சிலுவையை குறித்த சத்தியத்தை ஒருபோதும் தியானிக்கவோ அந்த தியானத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கவோ தவறவே கூடாது. ஏன்னா பிதா நம்மளை தெரிந்து கொண்ட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்களே, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிற, இதுதான் பிதாவினுடைய அந்த அல்டிமேட் பர்பஸ். அதுதான் நம்மை குறித்த பிதாவுடைய அந்த உச்சக்கட்ட நோக்கங்கிறது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறப்படுவது. இது எங்க நடக்குதுன்னா சிலுவையின் தியானத்தில் மட்டும்தான் இந்த மறுரூப அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. இந்த அனுபவம் சிலுவையை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது, நம்ம டாக்டர் பில்லி கிரஹாமுடைய மெசேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எங்கே ஏதேனில் ஆரம்பித்தாலும் சரி, அவர் வேற எந்த சப்ஜெக்ட் ஆரம்பித்தாலும் சரி, இளையகுமாரனில் ஆரம்பித்தாலும் சரி, அவருடைய செய்தி கடைசியில் நீங்கள் எந்த மெசேஜ் வேணாலும் அவர் மெசேஜ் உள்ளே போய் நீங்கள் பாருங்களேன். டாக்டர் பில்லி கிரஹாம் மெசேஜ்னு போட்டு அடிங்க, அவர் எந்த மெசேஜ்னாலும் கேளுங்க. ஆனால் கடைசியில் எங்கே தான் வரும்னா சிலுவையில் கொண்டு வந்தால் முடிப்பார். ஏன் அப்படின்னா அந்த சிலுவையின் செய்தி தான் ஒரு மனிதனை முற்றிலும் மாற்றுகிற செய்தி. இதுக்கு வெளியில இருந்து சாட்சியை கொண்டு வர வேண்டாம். இங்கேயே உட்கார்ந்துருக்கிறோம். இங்க யாராலும் மாற்ற முடியாதத இந்த சிலுவையின் செய்தி என்னை மாற்றியதுன்னு சொல்லக்கூடிய அநேகர் இங்க உண்டு. சிலுவையின் செய்தி நம்மை மாற்றி இருக்கிறது. எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் சொல்ல முடியும்? குடியாரனா இருந்தவனை இந்த சிலுவையின் செய்தி தான் மனிதனாய் மாற்றுது. திருடுகிறவனாக இருந்தவனை இந்த சிலுவையின் செய்தி தான் மனிதனாய் மாற்றுகிறது. நான் சொல்லுவேன், நம்முடைய இந்திய தேசம் உலக 247 உலக நாடுகளில் இந்தியாவுடைய சட்ட புஸ்தகம் தான் பெருசும்பாங்க.
அமெரிக்காவுடைய சட்ட புஸ்தகம் இவ்வளோதான் இருக்கும். ஒரு 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 அஃபென்ஸ்னா அது எல்லாருக்கும் ஒரே ரூலு தான். ஒரு அஃபென்ஸ் எடுத்துகிட்டா அந்த அஃபென்ஸு ஒரு சாதாரண ஒரு குடிமகனோ ஒரு ராஜாவோ பிரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ அது எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அதனால் சட்ட புஸ்தகம் ஈஸி. ஆனால் நம்மளுடைய சட்ட புஸ்தகம் கீழே இருந்து இவ்வளோ இருக்கும், 6 அடி உயரத்துக்கு இருக்கும். இவ்வளோ பெரிய சட்ட புஸ்தகம் இன்னைக்கு இந்த நாட்டை மாற்ற முடியுதா? கேளுங்க, சொல்லுங்க. ஒரு குடிகாரனை மாற்ற முடியுதா? சிறைச்சாலை இன்னைக்கு நிரம்பி இருக்கு, மாற்ற முடியுதா? சட்டம் இருக்கு, அரசாங்கம் இருக்கு, அதிகாரிகள் இருக்கிறாங்க, தண்டனை எல்லாமே இருக்கு, மாற்ற முடியுதா? எத்தனையோ டிவி சேனல் இருக்கு, இந்த டிவி சேனல் ஒரு மனிதனை மாற்ற முடியுதா? அதை பார்த்து இன்னும் கூடுதலாக தப்பு செய்யறதுக்கு தான் உதவி செய்யுது. எப்படி செய்யலாம் திட்டம் போட்டு செய்யலாம். ஓவரா பேசினாலும் பெரிய குக்கரை வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு. அதுதான் இவனுக்கு புரியலையா? நான் கொஞ்சம் வருத்தம் புரியுது. ரொம்ப ஓவரா தெரியலையா? ஒருத்தன் அவன் மனுஷனா, அவனுக்கெல்லாம் என்ன மிருக ஆவி இருக்குன்னு தெரில. மனைவிக்கும் அவனுக்கும் சண்டையா, மனைவியை கொண்டு குக்கரில் அவிச்சு எடுத்துட்டான். எவ்வளோ பயங்கரம் தெரியுமா? நம்ம நாட்டில் வாழ்கிறோம் தெரியுமா? அவன் இருதயம் எந்த அளவுக்கு ஒரு மிருகமாக இருந்திருக்கு பாருங்க. இத்தனை வருஷம் கூட வாழ்ந்த மனைவிங்கிற ஒரு உணர்வு அவனுக்கு இருக்கான்னு பாருங்க. அந்த கொடூர நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு சட்டம் இருக்கு, இத்தனை சிறைச்சாலை, இத்தனை அதிகாரிகள். மனுஷனை மாற்ற முடியுதாங்க? எவராலையும் எவனாலையும் எந்த புஸ்தகத்தாலையும் எந்த டிவி சேனலாலையும் எந்த சினிமாவிலையும் மனிதனை மாற்ற முடியாது. மனிதனை மாற்றும் ஒரே வல்லமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்துக்கு மட்டுமே உண்டு. இது மட்டும்தான் என்னை மாற்றியது, உங்களை மாற்றியது, அனைவரையும் மாற்றக்கூடியது. அதான் இதை தியானிப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க வாசிக்கிற வசனம் வாசிமா 19:5 வாசி. யோவான் 19:5. இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். பிதா பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய நாமங்களை அவரை குறித்து பேசியிருக்கிறார். சமாதான பிரபு, நித்திய பிதா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அப்படி ராஜ்யத்துக்கு முடிவிராது இப்படின்னு இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டில் பிதா அவருக்கு பல நாமங்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது கூட இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமா, அவருக்கு இப்படி ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் அவரை கூப்பிடும் பொழுது நல்ல போதகரேன்னு கூப்பிடுறாங்க, ரபூனின்னு கூப்பிடுறாங்க, ரபீன் கூப்பிடுறாங்க, ஆண்டவரேன்னு கூப்பிடுறாங்க, என் தேவனேன்னு தோமா கூப்பிட்டுருக்கிறாரு. அப்போ இப்படி பல நாமங்கள் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் சிலுவைக்கு முன்பு வரும் பொழுது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அறிமுகம், அதான் நம்ம தியானம். சிலுவையில் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அறிமுகம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சிலுவையில் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அறிமுகம். இந்த சிலுவையில் வரும் பொழுது இயேசுவை எப்படி அழைத்தார்கள், அவருக்கு என்ன பெயர் கொடுத்து அவரை அறிமுகப்படுத்தினார்கள். இதுல முக்கியமான நபர் யாருன்னா பிலாத்து. பிலாத்து அவரை குறித்து கொடுத்த அறிமுகத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பிலாத்து சிலுவையில் இயேசுவுக்கு கொடுத்த பெயர் அல்லது இயேசுவை குறித்து கொடுத்த அறிமுகம் ஒண்ணு. இங்க சொல்றாரு, முன்னாடி பிலாத்து நிற்கிறாரு, எதிர்புறத்துல திரள் கூட்டம் யூத ஜனங்கள் கூடியிருக்காங்க. பிலாத்துவுக்கு அருகில யார் நிக்கா? இயேசு சிவப்பங்கி தரித்தவராய் முள்முடி சூட்டப்பட்டவராய் இயேசு வந்து நிற்கிறார். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. இப்படி வந்து வாங்க, யாராவது ஒரு ஆள் வாங்க. இப்படி நிற்கிறாரு பிலாத்து, இங்கே நிற்கிறாரு. ஜனங்கள் பெருங்கூட்டம் முன்னால் நிற்கிறாங்க, அலால் கத்துறாங்க. பிலாத்து வந்து என்ன சொல்ல போறாருன்னு கவனிக்கிறாங்க. உடனே பிலாத்து இப்படி கையை நீட்டி, இயேசுக்கு நேரா கையை நீட்டி என்ன சொல்றாருன்னா, இதோ இந்த மனுஷன். என்ன சொல்றாருங்க? அந்த வார்த்தையை சொல்லுங்க. இதோ இந்த, இன்னொரு முறை, இதோ இந்த. இந்த பிலாத்துவுக்கு இயேசுவின் பெயர் தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். பெயர் தெரிந்தும் கூட அவர் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்த இவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்?
அவர் பெயரை சொல்லி இதோ இயேசு நிற்கிறாருன்னு சொல்லல. பெயர் தெரியும், உங்க பேர் அவனுக்கு தெரியும், ஆனா உங்க பேரை உச்சரிக்க அவங்களுக்கு கஷ்டம். உங்க வீடு தெரியும், ஆனா உன் வீடு தேடி வந்து கொடுக்கறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. உங்களை நல்லா தெரியும், ஆனா உங்களை சந்திக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அறிமுகம் எப்படி வருது பாருங்க, இதோ இந்த மனுஷன். நல்லா கவனிங்க, தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகள் மேல அன்னைக்கு இயேசு எனக்காக சிலுவை சுமந்தது போல அவரை உண்மையாய் பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருக்கு. பாஸ்டர் சரியா சொன்னீங்க பாஸ்டர், அந்த உட்காந்துருக்க பாருங்க, அவர் தான் என் சிலுவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர் என்ன நினைக்கிறா தெரியுமா? புரிஞ்சிருச்சா? சரி, ரைட். நீங்க 2 பேரும் சேர்ந்து நினைக்கிறேன் தெரியுமா? எங்க 2 பேர்த்துக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க பாருங்க, இது பெரிய சிலுவை பாஸ்டர். அது என்ன நினைக்க தெரியுமா? இந்த பகட சிலுவையில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு அது நினைக்கும். தேவ பிள்ளைகள் அத்தனை பேர் மேலையும் ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு வகையில் கிறிஸ்துவுக்காக சிலுவையை நம்ம சுமந்து கொண்டுதான் நம்ம இருக்கிறோம். அப்படி சிலுவையின் பாதையில் போகும் பொழுது நீங்கள் நானும் மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்க முடியாது. இந்த உலகம் நம்மளை மதிக்கணும், உலகம் நம்மளை கனம் பண்ணணும், அது நடக்கவே நடக்காது. சிலுவையில் அறையுண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மதிப்பாச்சு, மரியாதைச்சு, கனமாச்சு அத்தனையும் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த கிறிஸ்துவை என் இரட்சகரை உலகம் எப்படி சொன்னது? இதோ இந்த மனுஷன். 3ஆம் நபர் மாதிரி தான் சொல்றாரு. பெயர் தெரிந்தும் பெயரை சொல்லல, 3ஆம் நபர் மாதிரி தான். உங்களை அப்படித்தான் நடத்துவாங்க, உங்க உறவுகள் அப்படித்தான் உங்களை நடத்தும், சூழ்ந்திருக்கிறவங்க அப்படித்தான் நடத்தும். உங்களை 3ஆம் நபர் மாதிரி தான் பார்ப்பார்கள், அப்படித்தான் பேசுவார்கள், அப்படித்தான் செயல்படுவார்கள். இதை நீங்க பெருசா பொறுப்படுத்தவே கூடாது. ஏன் தெரியுமா? அவர் நாமத்தின் நிமித்தம் நான் அனுபவிக்கிற எந்த நிந்தையும் அதை நான் பாக்கியமாய் கருதுகிறேன். அது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பம் எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். உங்களுக்கு நிந்தனை, அவமானம், அவச்சொல், அவபெயர், கனவீனப்படுத்தப்படுகிறது, இதெல்லாம் நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா நீ கர்த்தரை உண்மையா பின்பற்றுகிற பிள்ளை, நீ ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற பிள்ளை. இதுதான் உனக்கான அடையாளம். சொல்லுது புரியுதா உங்களுக்கு? கர்த்தரை உண்மையா பின்பற்றுற பிள்ளைக்கு இதெல்லாம் வரத்தான் செய்யும். இதுல சந்தேகமே இல்லை, இதுல வந்து மாற்று கருத்தே இல்லை, இதுல தப்பவே முடியாது. ஏன்னா அவரையே இந்த உலகம் சர்வத்துக்கும் சொந்தக்காரர். நீ நிற்கிற பூமிக்கு அவர் தான் சொந்தக்காரர். இவர் ஒருவர் தான் வானாதி வானங்களுக்கு மேல வீற்றிருக்கிற தெய்வம். அந்த தெய்வத்தை பார்த்து சொல்றான், இதோ இந்த மனுஷன். அப்படிங்க மனுஷன். இயேசுவை சிலுவைக்கு முன்பு அவர் கொடுக்கப்பட்ட பெயர், முதல் பெயர் என்ன பேருங்க? மனுஷன். ஏன் அவருக்கு இந்த பெயர் கொடுத்தாங்க? ஏன்னா அவர் மனுஷனா வந்ததுனால அவருக்கு இந்த பெயர் கொடுத்தாங்க. சரி, ஏன் அவர் மனுஷனாய் வந்தாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படி கீழே சொல்லி வரும்பொழுது 14 வாராரு. இதே யோவான் 14:1-14 சொல்லுவாரு, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி. கவனிங்க, தேவன் இந்த பூமியில மனிதன் என்கிற, மனுஷன் என்கிற ஒரு நிலையை அவர் தெரிந்தெடுத்து வந்தாரு. நீங்கள் நானும் தெரிந்தெடுத்து வர முடியாது. நான் மனுஷனா பிறக்கணும், இந்த அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கணும் அப்படின்னு யாராவது நீங்க செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்களா? அப்படி செலக்ட் பண்ணா ஏன் பாஸ்டர் இவங்க வீட்டில் வந்து நான் பிறக்கணும் இல்ல? ஏன் இவங்க வீட்டில் வந்து இந்த ஊர்ல வந்து நான் பிறக்கணும் கேட்க? நமக்கு அந்த உரிமை கிடையாது. ஆனா தேவன், கவனி, அந்த வார்த்தை தெளிவா இருக்கு, அந்த வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் செலக்ட் பண்ணிருக்காரு. மனிதன் என்கிற ஒரு நிலையை தேவன் தெரிந்தெடுத்து வந்திருக்கிறாரு. அவரே செலக்ட் பண்ணி வந்திருக்கிறாரு. சரி, ஏன் அவர் மனுஷன் என்கிற ஒரு நிலையை தெரிந்தெடுத்து வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. முதல் காரணத்தை சொல்றேன், கவனிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. எபிரேயர் 2:14-15 வாசி முடிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார்.
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியான. 14 போடுங்க, 14 போடுங்க. அந்த வசனத்தை நல்லா பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள், வேற யாரு பிள்ளைகள்ங்கிற யாரு? நம்ம தான் பிள்ளைகள். அதை நம்மளை தான் சொல்றாரு. பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் இருக்கு? நமக்கு என்னென்னலாம் இருக்கு? என்ன இருக்கு? மாம்சம் ரத்தம் இருக்கா? இருக்கிறவங்க மட்டும் கையாசிச்சு காமிங்க. மாம்சம் ரத்தம் இருக்கிறவங்க. அது இல்லைன்னா ஆவி. இது இல்லைன்னா ஆவி. அப்பப்போ சிலருக்கு அந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குது. கவனிங்க, மாம்சத்தையும் ரத்தத்தையும். இப்ப நம்ம எல்லாரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்கள். அப்போ இந்த மனிதனை பிசாசு ஏதேன் தோட்டத்தில் அதிகாரத்தை பறித்து மனிதன் மேல ஆளுகை உடையவனாய் மாறினான். மனிதனுக்கு மரணம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு மரணத்தின் அதிகாரி அவனை ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். இப்ப தேவன் பார்த்தாரு, தன் பிள்ளைய அந்த மரணத்தின் அதிகாரியின் கையிலிருந்து மீட்கும்படி தன் பிள்ளைய மீட்டு கொண்டு வர என்ன திட்டம் போடலாம் அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுது அவர் தெரிந்தெடுத்தது, அதே போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடைய மனுஷனாய் போனா மட்டும்தான் தன் பிள்ளையை மீட்க முடியும் என்பதனால மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடைய பிள்ளையாகிய என்னை மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசின் கையிலிருந்து விடுவிப்பதற்காக அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடைய மனுஷனாய் உருவானார். இது புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. இது பயங்கரமான ஒரு ட்ரூத்து. சிம்பிளா உதாரணம் புரியுற மாதிரி சொல்றேன். என்னை யாரோ கிணத்துல தள்ளி விட்டாங்க. இப்போ உள்ள விழுந்து நான் சாகவா பிழைக்கவான்னு சொல்லி மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன். உள்ள முங்கி முங்கி எழும்புறேன், கீழே போறேன், மேலே வாரேன், கத்துறேன், ஐயோ மறிக்க போறேன் காப்பாத்துங்கன்றேன். இப்போ ஒரு நாய் எட்டிப்பாக்கு, ஒரு நாய் குதிச்சு என்னை காப்பாற்ற முடியுமா? ஒரு கழுதை எட்டிப்பாக்கு, கழுதை குதிச்சு என்னை காப்பாற்ற முடியுமா? சொல்லுங்க. அல்லது ஒரு குதிரையாவது குதிச்சு காப்பாற்ற முடியுமா? முடியவே முடியாது. என்னை காப்பாற்றணும்னா என்னை போலவே ஒரு மனுஷன் வந்தா தான் என்னை காப்பாற்ற முடியும். இதை செய்தவர் தான் என் இயேசு. இதற்காகத்தான் அவர் மாம்சமானார். இதற்காகத்தான் வார்த்தை மாம்சமானது. இதற்காகத்தான் அவர் மனுஷனானார். அதனால தான் அவரை இதோ இந்த மனுஷன் என்னை காப்பாற்ற, நம் குடும்பத்தை காப்பாற்ற, பிசாசின் பிடியிலிருந்து, மரண ஆக்கினிலிருந்து, நரகத்தின் தீர்ப்பிலிருந்து, நரகத்தின் அழிவிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு என் இரட்சகர், தேவனாய் இருந்த என் இரட்சகர் என்னை போல மாம்சத்தை இரத்தத்தை உடைய மனுஷனாய் வந்தார். எனவே உலகம் அவரை பார்த்து சொல்லுது, இதோ இந்த. அது மட்டுமல்ல, கவனிங்க, தேவனுக்கு மரணம் என்று ஒன்று கிடையாது. புரியுதா? தேவனுக்கு என்ன இல்லை? அவர் கடவுளா இருக்கும் பட்சத்தில், கடவுளா இருக்கும் பொழுது அவருக்கு என்ன இல்லை? மரணம் என்று ஒன்று இல்லை. இப்போ என்னை காப்பாற்றணும்னா அவர் எனக்காக சிலுவையில் மரிக்கணும். அப்போ தேவனா இருந்தா என்னை காப்பாற்ற சிலுவையில் அவர் மரிக்க முடியாது. அப்போ எனக்காக ஜீவனை கொடுக்கணும்னா அவர் என்னை போல மாம்சத்தில் வந்தா மட்டும்தான் எனக்காக ஜீவனை கொடுக்க முடியும் என்பதனால அந்த தேவத்துவத்தை, அந்த தேவன் என்கிற அதிகாரத்தை, அவர் மகிமையை விட்டுட்டு எனக்காய் மனு உருவெடுத்தவர், எனக்காய் மாம்சமானவர், என்னை மீட்பதற்காக. இந்த செய்தியை பேசும்போது எனக்குள்ள ஓடிச்சு, லேசா அப்படின்னு யோசித்து பாருங்க. அவர் மட்டும் இந்த மாம்சத்தை தெரிந்தெடுத்து மனுஷனாய் வராதிருந்தா என் நிலைமை என்ன ஆகும்? நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்களா? இங்க இருக்கிற எத்தனை பேர் உயிரோட இருப்பேன்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் கல்லறையில புல்லு மரம் மலைச்சுக்குன்னு சொல்ல முடியாது. அவர் வராவிட்டால் என் நிலைமை என்ன? நீங்களும் நானும் மூழ்கி கொண்டிருந்தோம், அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருந்தோம். மாம்சத்தில் உதித்து எனக்கா ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்தவன்.
எபிரேயர் 4 சொல்றாரு. எபிரேயர் 4:15 வாசி. 4:15 வாசி. ரெண்டாவது அவருக்கு ஏன் மனுஷன் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டுச்சுன்னா 4:15 வாசி. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். தேவனுக்கு கவனிங்க, தேவனுக்கு பசி கிடையாது, தேவனுக்கு சோதனை கிடையாது, தேவனுக்கு கஷ்டம் கிடையாது, தேவனுக்கு இதெல்லாம் கிடையாது. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இது எல்லாமே யாருக்கு தான் உண்டு? மனுஷனுக்கு தான் உண்டு. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த சோதனை, வேதனை, அழுகை, கண்ணீர், இந்த பாதையில போகிற உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றால் அவர் தேவன் என்கிற ஒரு ஸ்தானத்தை விட்டு என்னை போல மனுஷனாய் வந்து நான் அனுபவிக்கிற பாடுகளை அவர் அனுபவித்து அந்த பாதையில போகிற எனக்கு உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஐயா, நீங்க என்கிட்ட வந்து ஜெபம் பண்றீங்கயா, எனக்கு தலைவலிக்குன்னு ஜெபம் பண்றீங்க. இந்த தலைவலிக்கு நான் உண்மையா ஜெபம் பண்ணணும்னா எனக்கு என்ன வந்திருக்கணும்? ஏற்கனவே நிறைய இருக்கு பாஸ்டீங்களா. உங்க வயிற்று வலிக்கும் உங்க தலைவலிக்கும் நான் உண்மையா ஜெபம் பண்ணணும்னா அதை நான் அனுபவிச்சிருக்கணும். அதை நான் அனுபவிச்சாதான் அந்த வலி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சாதான் நான் உண்மையா ஜெபம் பண்ணுவேன். இல்லைன்னா ஆண்டவரே ஆசீர்வதிங்க, அப்படிதான் முடிஞ்சு போச்சு. அந்த வழி தெரிவதற்காகத்தான் சில நேரங்கள் எங்களை நடத்துகிறாரு. ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ அனுபவிக்கிற வேதனை உன் வீட்டுக்காருக்கு தெரியாது, உன் வீட்டம்மாவுக்கு தெரியாது, உன் பிள்ளைகளுக்கு தெரியாது. நீ போகிற நிந்தனையின் பாதை யாருக்கு கூட வர முடியாது, யாருக்கும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. உனக்கு உதவி செய்வாங்க, மனுஷன் எப்படி உதவி செய்வேன்னு சொல்றேன். உன் வேதனை தெரியாது, உன் வழி தெரியாது. ஆனா நீ உதவி கேட்டுட்டேன்னு சொல்லி அவன் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக உதவி செய்யறவர்கள் உண்டு. அவன் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக கேட்டுட்டான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லது 4 பேர்ட்ட நம்ம பேரை நாரடிச்சிருவா, நல்ல பேர் எடுக்கிறதுக்காகத்தான் உதவி செய்கிறார்கள். ஆனால் என் ரட்சகர் அப்படி அல்ல. நான் இன்னைக்கு போகிற பாதையை அவர் ஏற்கனவே கடந்து போயிருக்கிறாரு. என்னை போல மாம்சத்தில் வந்ததுனால எனக்கு நேரிடுகிற எல்லா சோதனையும் அவருக்கு வந்திருக்கிறது. அவர் இந்த பாதையில போயினபடியினால இந்த பாதையில போகிறனா அப்பான்னு கூப்பிடும் போது ஏனோ தானும் அல்ல, என் வலியும் வேதனையும் அவமானமும் அவருக்கு நன்றாய் தெரிந்ததுனால உண்மையா எனக்கு உதவி செய்கிற பிரதான ஆசாரியார் எனக்கு உண்டு. இன்னைக்கு நீங்க எந்த பாதையில போனாலும் சரி, தாயே, தகப்பனே, சகோதர, சகோதரி, என் ஆண்டவர் அந்த பாதையில போயிருக்காரு. என் கர்த்தர் அந்த பாதையில போயிருக்காரு. அந்த வழி கர்த்தருக்கு தெரியும், அந்த வேதனை ஆண்டவருக்கு தெரியும். அதான் நீ கூப்பிடும் போது அந்த இதை உண்மையாய் அறிந்ததுனால அவர் உனக்கு உதவி செய்து உன்னை தூக்கி எடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்றீங்களா? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அவர்கள் அவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களை ஹல்லேலூயா விடுவிக்கிற தேவன். இதுக்குத்தான் அவர் மாம்சத்தில் வந்தார். அவன் வழி தெரியணுங்கிறதுக்காக மாம்சத்தில் வந்தார். அதனால தான் அவரை பார்த்து சொன்னாங்க, இதோ இந்த மனுஷன். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர். சிலுவையில் அவர் கொடுக்கப்பட்ட முதல் பெயர் இதோ அந்த மனுஷன். 2வது பெயருக்கு போமா, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 27:18. அவர்கள் கூடி இருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். மறுபடி விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில முதல்ல என்ன சொன்னா பிலாத்து, இதோ அப்ப நின்றுகிட்டு இருந்தான். இப்போ பிலாத்து நியாயாசனத்தில் உட்காந்துட்டாரு. எதுல உட்காந்துட்டாரு பாருங்க, நியாயாசனத்தில் உட்காந்துட்டாரு. பிலாத்து உட்காந்துருக்காரு, இயேசு நிற்கிறாரு. அங்கிட்டு பரவாசு உள்ள இருக்கான், ஜனங்கள் முன்னாடி இருக்கிறாங்க. இப்போ பிலாத்து இதில் உட்காந்துக்கிட்டு ஜனங்களை பார்த்து பேசும் பொழுது இப்போ 2வது இயேசுவை குறித்து எப்படி சொல்றாருன்னா கவனிங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? எவனை
நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள் அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற பரபாசையோ அப்படின்ட்டு ரெண்டாவது சொல்றாரு, கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவையோ, கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவையோ. இதுக்கு முன்னால இதோ இந்த மனுஷன் சொன்னவரு இப்ப இயேசுவை குறித்து என்ன சொல்றாரு, கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவையோ. கவனிங்க, இப்போ பிலாத்துடைய இருதயத்துல இயேசுவை விடுதலை ஆக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. பிலாத்துவை தண்டிக்க, இயேசுவை தண்டிக்க கூடாது, இயேசுவை பனிஷ் பண்ண கூடாது, அவரை எப்படியாவது விடுதலை ஆக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்குது. யாருக்கு வந்துருச்சு? பிலாத்துக்கு வந்துருச்சு. ஆனா அவன் அதை எடுத்தேன் கவுத்தேன்னு செய்ய விரும்பல, அதை லீகலா செய்யணும் விரும்புறான், சட்டப்படி செய்யணும் விரும்புறான். ஏன்னா அவன் யாரு? அவன் அந்த ஊருக்கு அதிபதி. அவன் எடுத்த உடனே செய்ய முடியாது. உங்க பேச்செல்லாம் கேட்க முடியாதுப்பா, நான் சொன்னதான் இயேசுவுக்கு விடுதலை, அப்படி செய்ய முடியாது. அவன் பாருங்களேன், மனசுக்குள்ள அவரை விடுதலை ஆக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாறு போல செயல்படுவார், அதுக்கு ஏற்றாறு போல ஜனங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பார். அவருடைய மனது என்ன சொல்லுது? இயேசுவை விடுவிக்க வேண்டும், அதே சமயத்தில் அதை லீகலாக செய்யணும், சட்டப்படி செய்யணும். இப்படியே விசாரிச்சு இவர் மேலே குற்றம் இல்லை அப்படின்னு சட்டப்படி செஞ்சுட்டா அவரையும் விடுதலாக்கிடலாம், நம்மளையும் அவரையும், இவனும் பாதுகாக்கப்படலாம், இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். இப்படி தான் அவனுடைய மனசு. இப்போ நியாயாசனத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது இப்போ அவன் பேரை சொல்லித்தான் ஆக வேண்டும். கோர்ட்டுக்கு போனவங்க யார் கேட்கலாம்? கோர்ட்டு போட்டவங்கள கேட்கல, கோர்ட்டுக்கு போனவங்க யாரு கேட்கலாம்? அங்கே பெட்டிஷனராக இருக்கட்டும் இல்லை ரெஸ்பாண்டண்டாக இருக்கட்டும், எப்படி கூப்பிடுவாங்க? பேரை சொல்லி, அப்பா பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஸ்டீவன் சன்னா போட்டு கூப்பிடுவாங்க, பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா அங்கே பட்ட பேரோ அடையாளமோ செல்லுபடியாகாது, அங்கே பேரு தான் செல்லுபடியாகும். இப்போ இவர் நியாயாசனத்தில் உட்கார்ந்துருக்காரு, இயேசுவை குறித்து சொல்றாரு, கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசு. முதல்ல என்ன சொன்னா? மனுஷன். இப்ப என்ன சொல்றாரு? கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசு. இப்ப உட்கார்ந்த உடனே இயேசு தனியா நிக்கிறாருங்க, இயேசு தனியா நிக்கிறாரு. எனக்கு என்ன ஒரு வேதனைனா, இந்த சூழ்நிலையில இயேசுவுக்காக பேசுகிறதுக்கு அங்கே ஒரு நாவும் இல்லை. இயேசுவுக்காக பேசுறதுக்கு 5 அப்பம் 2 மீன் 5000 பேரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. இவர் அற்புதம் செஞ்சு தானப்பா நம்ம சாப்பிட்டோம். அநியாயமா அவர் மேல குற்றம் சுமத்துறாங்க. ஒருவர் கூட முன் வந்து அவருக்காய் பேசவில்லை. எத்தனையோ குருடர்கள் சுகமானாங்க, எத்தனையோ செவிடர்கள் கேட்டாங்க, ஊமையர்கள் பேசினாங்க, முடவர்கள் நடந்துனாங்க. ஒருத்தர் கூட இவர் அற்புதம் செஞ்சு தானே நான் சுகமானேன், அவர்கள் முன் வந்து அவருக்காக பேசல. அல்ல ஒரு பெற்றோர்கள், என் பிள்ளையை இவர் தானே சுகமாக்கினாரு, நான் ஒரு விதவை வரல, யாருமே வரல, அந்த குருடன் வரல, யாருமே வரல, நன்மை வாங்கினவர்கள் வரல. இதை விடுங்க, கூடயே இருந்தாங்களே 3.5 வருஷம் 12 பேரு, ஒருத்தன் போக மீதி எத்தனை பேரு? அதுல ஒருத்தன் வரலாம்ல, அவனுங்களும் வரல. அற்புதம் பெற்றவர்கள் வரல, அப்பம் புசித்தவர்கள் வரல, கூடவே இருந்தவர்கள் வரல. இயேசுவோ தனியே நின்றா, இயேசு தனியே நின்றா. இதே பாதையில சில பிள்ளைங்க போகிறத கர்த்தர் அறிவா. உன் மூலம் நன்மையை வாங்கினவங்க உனக்காக பேச வரல, உங்களுக்காக. உங்க குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு, உங்க குடும்பத்துக்கு ஒரு அவமானம், உங்களுக்கு ஒரு வேதனையுடனே உங்க மூலம் நன்மை பெற்றவங்க, ஒரு காலத்தில் அவர்களுக்காக நீங்க இரவும் பகலும் அலைந்தவர்கள், கால் கடுக்க நின்றவர்கள், உங்களுக்காக அவர்கள் வரவில்லை. நன்மை வாங்கினவங்க வரல. உங்களை நல்லா தெரிந்தவர்கள், இவன் இதை செய்திருக்கவே மாட்டான், கண்டிப்பா இவனுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அப்படி நல்லா தெரிந்தவர்களும் வரல. நன்மை வாங்கினவங்க வரல, நல்லா தெரிந்தவங்களும் வரல, உங்க நல் உறவுகளும் வரல, கூட பிறந்தவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இவர்களும் வரல. என்ன நடந்துச்சு தெரியுமா? அதே 27வது அதிகாரத்துல அடுத்த வசனத்துக்கு வாமா, 19வது வசனத்துக்கு வாமா. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். கவனிங்க,
நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆ. அவர் நிமித்தம் ஆ. இன்றைக்கு சொப்பனத்தில் ஆ. வெகு பாடுபட்டேன் என்று சொன்னாள். அவருக்காக யாரும் பேச முன் வரவில்லை. ஆனா தன் குமாரனுக்காக பிதாவே தன் தூதனை ராத்திரியில அல்லேலூயா பிலாத்துவின் வீட்டுக்குள்ள அனுப்பி அவன் மனைவியோடு பேசி அவர் நீதிமான் என்று சாட்சி கொடுத்தாரு. தேவ பிள்ளையே, இயேசுவுக்கு மனிதன் தான் யாரு வரல, பிதா வந்தாரு. தன்னுடைய தூதனை அனுப்பினாரு, அரண்மனைக்குள்ள அனுப்பினாரு. நல் உறவுகள் வராம போகலாம், உன்னை நன்றாய் அறிந்தவர்கள் வராம போகலாம், நன்மையை பெற்றவர்கள் வராம போகலாம். ஆனா உனக்காக தேவன் வருவாரு. எங்க யாற்ற எப்போ எப்படி பேச வேண்டுமோ உனக்காய் தேவன் வந்து சாட்சி கொடுப்பாரு. உண்மையா இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் இருக்கிறா, நீ மறவாத. பிலாத்துட்ட போய் யாரும் பேச முடியாது சாதாரணமா. அது அவன் மனைவியை பார்க்கவே முடியாது, அவன் அரண்மனைக்குள்ள போகவே முடியாது, அவன் பெட்ரூம் பக்கத்தில் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா யாரும் போக முடியாத அந்த அரண்மனைக்குள்ள அந்த பெட்ரூமுக்குள்ள பிலாத்துவின் மனைவியை கர்த்தர் இரவில் சந்தித்தாரு சொப்பனத்தில். கர்த்தர் இரவில் சந்தித்தாரு சொப்பனத்தில். ஒரு உண்மையை கவனிங்க. இப்ப பிலாத்துட்ட வந்து வேற எவன் சொன்னாலும் பிலாத்து கேட்க மாட்டான். பாதி பேருக்கு புரிஞ்சிருச்சு, நான் சத்திய சொல்லதுக்குள்ளே புரிஞ்சு போச்சு. பிலாத்துட்ட வந்து வேற எவன் வந்து சொன்னாலுமே பிலாத்து கேட்க மாட்டான். ஆனா இப்ப வந்து சொல்றது யாரு? கேட்டுத்தான். டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் கேட்டுத்தான். எங்க பேசணுமோ அங்க பேசுவாரு, எவனை சந்திக்கணுமோ அங்க சந்திப்பாரு. யாரை வச்சு உனக்காக கர்த்தர் இடைபடணுமோ அவர்களை வைத்து நீ சிறியவன் சொல்லாத, நீ எளியவன் சொல்லாத. உனக்காய் பேசுவதற்கு ஒரு தேவன் உண்டு, உன் நீதியை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு கர்த்தர் உண்டு. அது எங்கனாலும் உனக்காய் பேசுவான். வெளியில பார்த்தா, நல்லா கவனிங்க, வெளியில பார்த்தா எல்லாமே அகைன்ஸ்டா இருக்குது. வெளியில பார்த்தா இந்த இயேசுவுக்கு விரோதமாக ஜனங்கள் பேசுகிறாங்க, ஆசாரியன் பேசுகிறான், அங்கே இருக்கிற மூப்பர்கள் எல்லாரும் பேசுகிறாங்க, இவர் மேலே குற்றம் சாட்டுறாங்க, இவர் மேலே நியாயம் தீர்க்கிறாங்க. வெளிப்படையாக பார்த்தா எல்லாமே எதிராக இருக்குது. சொல்லுங்கள், வெளிப்படையாக பார்த்தா எல்லாமே எதிராக இருக்குது. இன்றைக்கி அப்படி தானே இருக்குது உங்களுக்கு நிலைமை. வெளிப்படையாக பார்த்தா எல்லாமே எதிராக இருக்குது. ஆனால் ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா, வெளியில் பார்த்தா எல்லாம் எதிராகத்தான் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ள கர்த்தர் வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு. பிலாத்துவின் மனையை சந்திச்சு பேசத்தானே செஞ்சாரு. உள்ளுக்குள்ள தேவன் செயல்பட்டுக்கிட்டு தானே இருக்காரு. உனக்கு உன் கண் பார்வைக்கு வெளியில எல்லாமே எதிராக இருக்கலாம். கர்த்தரின் நாமத்தில் சொல்லுகிறேன், சிலுவைக்கு இயேசு போகும் பொழுது வெளியில எல்லாமே எதிராக இருந்துச்சு, ஆனா பிதா அவருக்காக உள்ளே செயல்பட்டு கொண்டுதான் இருந்தாரு. இந்த பகல் நேரத்தில் பல எதிர்ப்புகள் நடுவில், பல போராட்டத்தின் நடுவில், பல எதிர்மறையான சூழ்நிலையில வந்து அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற தாயே, தகப்பனே, சகோதரா, சகோதரி, உள்ளுக்குள்ளே உனக்காய் செயல்படுகிற ஒரு தேவன் உண்டு. எங்கே செயல்படணுமோ அங்கே செயல்படுகிறார், எங்கே கிரியை செய்யணுமோ அங்கே கிரியை செய்கிறார். வெளியில பார்க்க அப்படித்தான் இருக்கும், வெளியில பார்க்க உன்னை பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்வது என் அனுபவத்தில் சொல்ற. உனக்காய் கர்த்தர் கிரியை செய்கிறார். உன் கண்ணால பார்க்கிற சூழ்நிலையை நீ நம்பாத. தாய் தகப்பனே, சகோதரா, உன் கண்ணுக்கு முன்னால தெரிகிற சூழ்நிலையை நம்பாத. உன் கண்ணுக்கு தெரியாத சில குறிப்பிட்ட ஏரியாக்களை நீ உறுதியாய் நம்பி இருக்கிற கர்த்தர் உனக்காய் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். தேவன் சில நேரத்தில் ரகசியமாய் செயல்படுகிற தேவன். கூட பிறந்த 7 பேர், அவன் ஒருத்தனை மட்டும் ஒதுக்கி வச்சாங்க. அப்பா மறந்துட்டாரு, அம்மா மறந்துட்டா, அண்ணன் மாதிரி 7 பேரும் மறந்துட்டாங்க. எல்லாரும் நல்ல உத்தியோகம், குடும்பம் சந்தோஷமா இருக்கு, ஆனால் ஒருத்தன் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறான். எங்க
வசனத்துக்குள்ள போக டைம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. சாமுவேலு ஈசாய் வீட்டுக்கு வரானா? எந்த அதிகாரம் எடுக்காமல் சொல்லுங்க. 1 சாமுவேல் 16 மனசில் வச்சுக்கோங்க, என்னை கவனிங்க. சாமுவேலு ஈசா வீட்டுக்கு வாரான். எதுக்கு வாரான்னு சொல்லுங்க? அபிஷேகம் பண்ண வாரான். யார் அபிஷேகம் பண்ண வந்தா சொல்லுங்க? இப்போ சாமுவேலுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் யாரும் அபிஷேகம் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சார் சொல்லுங்க? தாவீத. இப்போ வந்த உடனே சாமுவேல் வந்து ஈசாயை கூப்பிடுறாரு, பலி விருந்துக்கு ஆயத்தம் பண்ணு, பலி விருந்துக்கு ஆயத்தம் பண்ணு. உடனே எல்லா பையலும் குளிக்கிறான், ட்ரெஸ் போடுறான். யார் யார் சொல்லுங்க? அப்பா, கூட பிறந்த அண்ணன்மார்கள் இல்லையா, எல்லாவனும் கிளம்புறான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, சீனியர் பாஸ்ட் வந்திருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறோம், ஒரு விருந்து நடக்க போகுது, சந்தோஷமா இருக்கிறோம். எவனுக்காவது ஒரு பையன் அங்க காட்டுக்குள்ள இருக்கிறான், மனசுல தோணுச்சா? அப்பாவுக்கு பெத்தவனுக்கு தோணுச்சா? பெத்தவளுக்கு தோணுச்சா? இந்த மூத்தவன் ஒருத்தன் இருக்காமல, இந்த சேஷ்ட புத்திரன் ஒருத்தன், அவனுக்கு தோணுச்சா? எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் சண்டை போடுவான், நான் மூத்த பிள்ளை, நான் சொல்றதான் கேட்கணும். எவ சண்டை போட்டே தெரில, கேளுங்க. நான் மூத்த பிள்ளை, நான் சொல்லதான் கேட்கணும். அவனுக்கு தோணுச்சா? 7 பேருக்கு எவனுக்காது ஒருத்தனுக்கு தோணுச்சாங்க? அவன் நிலைமையை பாருங்க. அதான் சொல்றான், செத்தவனை போல எல்லாராலும். அவன் நினைச்சிருப்பான், இந்த ஊருக்காரங்க மறந்தாலும் என் அண்ணன் மறந்துருக்க கூடாது, அண்ணன் மறந்தாலும் என் அப்பா மறந்துருக்க கூடாது, அப்பா மறந்தாலும் என் அம்மா மறந்துருக்க கூடாது. எல்லாரும் வீட்டில் சந்தோஷமா சாப்பிட ஆயத்தமாகிட்டு இருக்கிறாங்க, விருந்து சாப்பிட ஆயத்தமாகிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தன் காட்டுக்குள்ள கிட்டார வச்சுக்கிட்டு, தாயும் நீரே தகப்பனும் நீரே, தந்தையும் நீரே தாயும் நீரே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். ஒருத்தனுக்கு கூட ஞாபகம் வரல, ஒரு வாட் சாப்பாட்டுக்கு கூடயா நான் பொருந்தாம போயிட்டேன், ஒரு வாட் சோத்து கூடயா தாவிது தகுதி இல்லாம போயிட்டான். ஒரு நேரம் சாப்பாடு வந்து சாப்பிட்டு போப்பா கூப்பிட்டுருக்கலாமா இல்லையா? ஒரு வேலைக்காரனை அனுப்பி கூப்பிட்டுருக்கலாம்ல. ஒரு சீக்கிரம் போடா, அந்த பையல கூட்டு வா, சீக்கிரம் கூட்டு வா, சாமுவேல் வந்திருக்காரு, சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு போட்டோம் போ சொல்லிருக்கலாமா இல்லையாம்மா? கூப்பிடல. எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாம் போ, அன்ஃபிட்டு எல்லாம் 7 பேரும் போ, வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு கடைசி சாமுவேல் கேட்பாரு, உன் பிள்ளைகள் அது கேட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? ஏமா அந்த வசனத்தை வாசி எடுத்தனா? 1 சாமுவேல் 16 அதிகாரத்துல 11 வாசி. உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், நல்லா கவனிங்க எங்க, இப்போ கவனிங்க, சிமியன் பிரதருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, முத்தவா அந்த இருக்கா, இங்கே தான் இருக்கா, இளையவ எங்கே இருக்கா, அந்த இருக்கா. இப்போ இவளை மட்டும்தான் பார்க்குறேன். இவளை பார்த்த உடனே நான் வந்து அவளை எங்கேன்னு கேட்பேன். நான் அவளை எங்கேன்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்லுவார்? என் மக பேர் என்ன பேர், அவள் இளைய பேர் அனிலாவா? என் பிள்ளை அனிலா வந்து என்ன சொல்லணும், என் பிள்ளை அனிலா வந்து என்ன ஸ்கூலுக்கு போயிருக்கா, அது டியூஷனுக்கு, அது கடைக்கு போயிருக்கிறா. என் பிள்ளை அனிலா சொல்கிறார்ல, பேரை சொல்கிறார்ல, என் பிள்ளை அனிலா பேரை சொல்கிறார். இப்போ இவன் என்ன சொல்லியிருக்கணும்? என் மகனுக்கு கடைசியில் இன்னொருத்தன் உண்டு, கடைக்குட்டி, அவன் ஆட்டுக்குட்டியை மேய்க்கான், அவன் பேர் தாவீது சொல்லியிருக்கணுமா இல்லையா? வாயில அவன் பேரை சொல்ல கூட எவனுக்குமே விருப்பம் இல்லைங்க. அவன் எப்படி சொல்றான் பாருங்க. இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அடுத்து என்ன அறிமுகம்? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அவ்வளவுதான் தாவீதுக்கு மதிப்பு. இளையவன் ஆடு மேய்க்கான், பேரை கூட உச்சரிக்க முடியல. தனித்து விடப்பட்ட தாவீது, சுற்றிலும் சூழ்நிலை எதிராக இருக்கிற நிலைமைக்குள்ள ஆளாக்கப்பட்ட தாவீது
கர்த்தர் என்ன சொன்னான்னு சொல்றேன், கவனிங்க. சிலுவையில் இயேசு தனியாய் நின்ற பொழுது பிதா அவருக்காக எங்க பேசணுமோ அங்கே பேசினார். நீயும் நானும் தனியா நிற்கும் பொழுது எங்க செயல்படணுமோ பிதா செயல்படுவா. இப்ப தாவீது தனியா இருக்கிறான், எல்லாரும் அவனை கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. அவன் தனியா இருக்கான், அவனுக்காக பேச அப்பா வரல, அம்மா வரல, அண்ணன் வரல, பேரை கூட சொல்ல விருப்பம் இல்லை. ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஆச்சு தொடர்ந்து. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, யாரு? சாமுவேல். எல்லாரும் வாயிலிருந்து வரணும். யாரு? யாரு? யார்ட்ட? யாரு? சாமுவேல். யார்ட்ட? மறுபடியும் யாரு? தாவீதுக்காக பேசுறது யாரு? தாவீதுக்காக பேசுறது யாரு? மொத்த இஸ்ரவேல் தேசத்திலையும் அறியப்பட்ட ஒரு சுப்ரீம் பவர்ல இருக்கிற ஒரு தலைவன, ஒரு தீர்க்கதரிசிய, ஒரு ஆசாரியன, அல்லேலூயா, ஒரு நியாயாதிபதிய கர்த்தர் எழுப்பினாரு. கர்த்தர் எழுப்பினாரு தாவீதுக்காக பேசுறதுக்கு ஒரு சாமுவேல். தாவீது தனித்து விடப்படல. கர்த்தர் தாவீதுக்காக சாமுவேல்ட்ட பேசி சாமுவேல் மூலம் பேசினாரு. இங்க தனியா நிக்கிறேன்னு சொல்லாத தேவப்பிள்ளையே, உன் குடும்பம் தனியா இருக்குன்னு சொல்லாத, நான் தனி மனுஷன் சொல்லாத, எல்லாரும் ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லாத. ஒதுங்கட்டும், ஒதுங்கட்டும். உனக்காய் பேசுகிறதுக்கு ஒரு தேவன் உண்டு, உன் பிள்ளைக்காக பேசுகிறதுக்கு ஒரு கர்த்தர் உண்டு. கர்த்தர் சாமுவேல் மூலம் பேசினார் தாவீதுக்காக. எப்படி என்ன பேசினார் தெரியுமா? என்ன பேசினார் தெரியுமா? ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். போதுமா? ஹலோ, போதுமான்னு கேட்டேன். அவன் வரும் மட்டும் நான் சாப்பிட மாட்டேன். எப்படி வச்சது? இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன். அலிலா பாபாவில் வர வந்தால் தான் நான் ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன செய்வார்? பைக் எடுத்துகிட்டு ஓடுவார். எங்கே இருக்க, எந்த கடையில், அல்லது எந்த ஸ்கூலில், அல்லது எந்த டியூஷனில் இருக்கா, ஓடுவார். அங்கே ஓடுவார். வண்டியில் ஏறு, புக்கெல்லாம் கீழே ஓடு, வேலை ஏறு, இல்லையா? சாமுவேல் சொல்லிட்டாரு, அவன் நான் சாப்பிட மாட்டேன், முடிஞ்சு வச்சு. எங்கே எப்படி செய்யணுமோ கர்த்தர் அங்கே அப்படி செஞ்சார். ஏங்க, இப்போது அன்னைமாருக்கு சொன்னாலோ, ஈசாய் கூட பிறந்தவன் வந்து சொன்னாலோ, வேற எவன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொன்னாலோ ஈசாய் கேட்குறவன் கிடையாது. ஏன் கேட்க மாட்டான். ஆனால் யார் சொன்னா கேட்பானோ அவன் வாயை கத்த தாவீதுக்காக பிறந்தாரு. ஒன்று சொல்கிறேன், நீ பலர் மூலம் நீ முயற்சி பண்ணிட்ட, யார் சொல்லி ஒன்றும் நடக்கலை. கர்த்தர் சொல்றா, யாரு சொன்னா கேட்பாங்களோ அவர்கள் வாயை உனக்காக தேவன் திறப்பா. உன் குடும்பத்துக்காக திறக்க வேண்டிய நாவை கர்த்தர் திறப்பா. உன் பிள்ளைக்காக யாரை திறக்கணுமோ கர்த்தர் அவர்கள் வாயை திறப்பா. அவன் சொல்ற பிள்ளை யாரு இருக்கீங்களா? திறப்பாரு. வேமா ஓடுறா, அடிச்சு பிறண்டு கூட்டு வாரா. கூட்டு வந்த உடனே பாருங்க, அவன் உள்ள வரும்போது அப்பா அண்ணன் மாறலாம், இந்த பயிலுக்காக எவ்வளோ நேரம் நம்ம காத்து கிடக்கணும், சீக்கிரம் போய் கிளம்பல, போல போய் குளிச்சுட்டு வாழ, ட்ரெஸ் போட்டு வாழ. அவன் அப்படி சொல்கிறான். அவன் உள்ளே வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? வாசிமா, கீழே வாசிமா. அப்பொழுது கர்த்தர் வாசி. அப்போ அவன் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும், ஏன்னா செம்மல்ல கடந்திருக்கான், ஆட்டுக்குட்டியோட கடந்திருக்கான், அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது உள்ள வாரான். உள்ள வந்த உடனே எல்லா பேரும் மூலையில உட்காந்துருக்கான். அங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன் மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு அப்படியே அப்படியே என்ன இப்படி பார்த்து என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் உள்ள வந்த உடனே அவனை யாருமே கண்டுக்கொள்ளல. எல்லா அவனும் உட்காந்துருக்கான், கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான். எப்படி 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 ஒரு பயம் மதிக்கல அவனை. அவனுக்காக பேச யாரும் இல்லை, கால் போட்டு உட்காந்துருக்கான். இப்போ உள்ள வந்த உடனே கர்த்தர் வந்து எங்க மெயின் சுவிட்சை கை வைக்காரு பாருங்க. இவன் தான் யாரு? இவன் தான் என் இருதயத்துக்கு ஏற்றவை வேண்டாம், நான் தெரிந்து கொண்டவை வந்தான், என் பிள்ளை வந்தான், என் பிள்ளை வந்தான் சொல்லிட்டு நீ எழுந்து இன்னொரு முறை நீ எழுந்து உட்கார்ந்துலாம் இருக்க கூடாது. அவன் அபிஷேகம் பெற்றவன், என் அழைப்பை பெற்றவன், என் கிருபையை பெற்றவன், நான் தெரிந்து கொண்டவன், நான் தெரிந்து கொண்டவன், நான் தெரிந்து கொண்டவன். எழும்பு.
நீ எழுந்து. எழும்பு. இப்போ நான் உங்களை கேட்குறேன், அங்க இருக்கிறதுலையே சீனியர் யாரு? சாமுவேல். இப்ப சாமுவேல் எழுந்தாச்சுன்னா அடுத்து யார் எழும்பணும்? சாமுவேல் எழுந்தா அடுத்து முதல்ல ஈசா என்ன செய்வாரு? சாமுவேல். இப்போ நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன், எல்லாரும் உட்காந்தா கூட சில ஆட்கள் உட்கார மாட்டேங்க. உட்காருங்க வேண்டாம் வேண்டாம் பாஸ்ட் போய். சரியா? அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியாது. சரி, நான் எழும்பிட்டேன். நான் எழும்புனதுக்கப்புறம் நீங்கள் யாரும் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்களா? நீங்களும் என்ன செய்வீங்க? எலும்புவீங்க தானே? நம்பி பிரசங்கம் பண்ணுறேன். சரி, கவனிங்க, நீங்களே எலும்புவீங்க. இப்போது சாமுவேல் எழும்புன உடனே கவனிங்க, சாமுவேல் உட்காந்துருக்காரு. எதுக்க வராரு? கத்த காதில் சொல்கிறாரு, நீ எலும்புடா. இப்படி எழும்புன உடனே இவரை பார்த்த ஈசாயி எழும்புறாரு. அப்பாவை பார்த்த அண்ணன்மாருங்க எழும்புறாங்க. அவங்கள பார்த்த மூப்பர்கள் எழும்புறாங்க. எதுக்க இருக்கிற மொத்த இஸ்ரவேல் ஜனமும் எழும்பி நிற்குது. எங்க தொடருமோ அங்க தொடுவாரு, எங்க கிரியை செய்யணுமோ அங்க கிரியை செய்வாரு, எங்க அடைக்கணுமோ அங்க அடைப்பாரு, எங்க திறக்கணுமோ அங்க திறப்பாரு, எங்க உடைக்கணுமோ அங்க உடைப்பாரு, யாரை எழுப்பணுமோ அங்க எழுப்புவாரு. ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நீ எழுந்து இவனை எனக்காக அபிஷேகம் பண்ண, கர்த்தர் செய்வார். உனக்காக யார் இல்லைன்னு மட்டும் நீ கலங்காத, யார் இல்லைன்னு மட்டும் நீ திகையாத. சர்வ வல்லவர் உன் சார்பில் இருக்கிறார். நீ தனி மனிதன் அல்ல, அவர் துணையா இருக்கிறார். அத்தனை பேருக்கு முன்பாக கனவீனப்படுத்தப்பட்ட நீ, அத்தனை பேராலும் கைவிடப்பட்ட உன் குடும்பம், அதே மனிதர்களுக்கு முன்பதாக இந்த தேவன் உனக்கு துணையாய் நின்று அவர் உன்னை எழுப்பி விட்டு உன்னை தூக்கி விட்டு உன் குடும்பத்தை எடுத்து நிறுத்துவாரு. கனவீனப்படுத்தின அத்தனை பேரும் கண்களால் பார்ப்பாங்க, அசட்டை பண்ணவங்க பார்ப்பாங்க. செயல்படுகிற தேவன் உங்களுக்காய் நமக்காய் செயல்படுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உன் சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார். நீ சுமக்கிற சிலுவையை கர்த்தர் பார்க்கிறார். நீ போற பாதையை கர்த்தர் பார்க்கிறார். நான் அனுபவிக்கிற அனைத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். எனக்கு தெரியல உங்களுக்காக நீங்க எத்தனை பேர் நீங்க போய் தேடி பார்த்து முயற்சி பண்ணியும் இது வரைக்கும் கொஞ்சம் கூட அது அசையவே இல்லை. கிணத்துக்குள்ள போட்டு கல் மாதிரி அது கிடக்குது. இது வரைக்கும் அதில் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப் எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக பேச நான் இருக்கிறேன். எங்க பேசணுமோ அங்க பேசுவேன், யாரை எழுப்பணுமோ நான் எழுப்புவேன். உன் நீதியை பட்ட பகலை போல வெளியே கொண்டு வருகிற கர்த்தர், உன் நியாயத்தை சூரிய பிரகாசத்தை போல கொண்டு வருகிற தேவன் செயல்படுவா. எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? அப்படியே எழுப்பி நிற்போமா? இதுவரைக்கும் என்னுடைய அழுகெல்லாம் எனக்கு யாரும் இல்லையே, பேசுறதுக்கு யாரும் இல்லையே, தனியாக இருக்கிறேனே, கைவிடப்பட்டிருக்கேனே. ஆனால் இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுப்பா, எனக்காக நீங்கள் பேசுவீங்க நம்பிக்கை வந்துருச்சுப்பா. அப்படி விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்காய் கர்த்தர் பேசுவாங்கிற விசுவாசம் எத்தனை பேர் இருக்கு? அத்தனை பேரும் வாய் திறந்து நல்லா எவ்வளவு பலன் இருக்கோ அத்தனை முழு பலத்தோடு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த எளியவனுக்காக இந்த ஏழைக்காக நீர் இருக்கிறீர் ஐயா. நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரை உம் கண்கள் ஓய்வது இல்லை. இந்த எளியவனை நீர் மறப்பது இல்லை. உம்முடைய இரக்கங்கள் முடிவதில்லை. இந்த வார்த்தையை கொண்டு ஜனத்தை ஆசீர்வதியும். அப்படியே செயல்படும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.